வாரணாசியில் வாழ்ந்த அந்தணர் அபஞ்சீகனுக்கு பிழை செய்த பாவம் நீங்க அவனது மனைவி குமரியில் நீராடிவிட்டு பிறந்த குழந்தையை அங்கேயே விட்டு சென்று விடுகிறாள். அந்த குழந்தையை ஒரு பசு 7 நாட்கள் வரை பார்த்து கொண்டது. அங்கு தன் மனைவியோடு வந்த அந்தணர் இளம்பூதி குழந்தையை தத்தெடுத்து ஆபுத்திரன் என்னும் பெயரிட்டு வளர்த்தார். ஒரு சமயம் ஒரு அந்தணர் வீட்டு வேள்விக்கு பசு ஒன்று பலியிடப் போவதை அறிந்த ஆபுத்திரன் அதை கவர்ந்து சென்று காப்பாற்றினான். இதனால் ஊர் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஆபுத்திரன் பிச்சை எடுத்து வாழ்ந்து வரும்போது ஒரு நாள் இரவு வழிப்போக்கர்கள் சிலர் உணவு கேட்க சிந்தாதேவியை வேண்டிய ஆபுத்திரனுக்கு சிந்தாதேவி ஒரு அட்சய பாத்திரம் ஒன்றை கொடுத்து மறைந்து போகிறாள். அந்த பாத்திரத்தில் எடுக்க எதுவுமே குறையல. அதை வைத்து ஆபுத்திரன் ஊர் மக்களின் பசியை போக்குவதை அறிந்த இந்திரன் ஆபுத்திரனிடம் வந்து உனக்கு என்ன வரம் வேண்டும் என்றார். என்னிடம் இந்த பாத்திரம் இருக்கும் வரை எனக்கு ஒன்றும் தேவையில்லை என்றான். இதனால் கோபமடைந்த இந்திரன் பசி இருந்தால்தானே பாத்திரம் பயன்படும் என்று ஊரில் நல்ல மழையையும் வளத்தையும் கொடுத்து சென்றார். இதனால் ஆபுத்திரனை தேடி எவரும் வரவில்லை. பசி உள்ளவர்களை தேடி சென்ற ஆபுத்திரன் சாவகத்தீவு நோக்கி செல்லும் வழியில் பாய்மரக்கப்பல் உடைந்து மனுபல்லவத்தீவில் தனிமையில் மாட்டிக்கொள்கிறான். தனக்கு மட்டும் அட்சய பாத்திரத்தை பயன்படுத்துவது சுயநலம் என்று எண்ணி கோமுகி என்னும் பொய்க்கையில் போட்டு பசியை போக்குவோர் கையில் சேர் என்று இறந்து போனார்.